ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி. அது ஸ்பெஷலாக குலோப்ஜான் முதல்ல செய்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்னென்ன செய்கிறேன் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாங்க அது குலோப்ஜான் இப்போ செய்யலாம். அது பேக்கெட் எம்டிஆர் மசாலா தான் எம்டிஆர் தான் குலோப்ஜான் இது வாங்கியிருக்கேன். ஒரு பேக்கெட் கட் பண்ணி கொட்டியிருக்கேன். இப்போ பிசைறதை பார்க்கலாம். ரொம்ப அழுத்தி பிசைய தேவை, லைட்டாக கொஞ்சம் அவ்வளோ தண்ணி இதே கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன். இதுக்கு மேலே தேவை தண்ணி லைட்டாக ஊற்றினா போதும். லைட்டாக கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சோம்னா அந்த விரிசல் விடாது. லட்டு இந்த குலோப்ஜான் இது உருண்டை பிடிக்கிறது வீரல் விடாது, நல்லா வரும். எண்ணெயில் போட்டு பொரிச்சாலும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், வீரலும் விடாது. அதுதான் லைட்டாக நெய் போட்டு பிசைஞ்சிருது. இது அப்படியே பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் தேவையில்லை, ஒரு அரை மணி நேரம் இப்படி பிசைஞ்சு ஊற வச்சாவே நல்லா இதுவாகிடும். நல்லா நீங்கள் பிசைஞ்சு ஊற வச்சா நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிசையாமல் அப்படியே எடுத்து லைட்டாக நெய் தொட்டு உருட்டி வச்சிங்கன்னா எண்ணெயில் போடும்போது நல்லா புஷ்ஷுன்னு வரும். குலோப்ஜாமுனும் நல்லாயிருக்கும், நல்லா மெத்துன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி கல் மாதிரி ஆகாது. ஸ்லோ தீயில வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் செய்யறதை காட்டுறேன் பாருங்கள். நம்ம எடுத்த ஒரு பேக்கெட் குலோப்ஜாமுன் மிக்ஸ் இருக்குது. 1.5 சக்கரை போட்டால் சரியாக இருக்கும். குலோப்ஜாமுன் ஊறத்துக்கு இது கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்கான பாகு தேவையில்லை. நான் எடுக்கும்போது காட்டுறேன். தண்ணி பாகம் எடுத்து போட்டால் நல்லா திக்காக வந்துடும் அதுவாகவே. இப்போ எடுக்கிறத காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசு தன்மை வந்துருக்குது. போதும், அது போட்டாவே போதும். அந்த அளவுக்கு பிசு தன்மை இருந்தால் பாருங்கள், லைட்டாக தொட்டால் ஒட்டுது. அதுதான் பதம் இதுக்கு. இப்போ கொதிக்கும் போது இதில் போட்டுற வேண்டியது தான். இப்போ பாருங்கள் போட்டுட்டோம். ஒரு 2 கொதிச்ச உடனே நிறுத்திட்டா போதும். இந்த தண்ணி இவ்வளோ ஜீரா இப்படி இருக்காது. அப்போ நல்லா இந்த ஜீரா மொத்தம் இழுத்துக்கணும். நல்லா இந்த திக்காக ஹனி மாதிரி வந்துடும். இந்த ஜீராவே இவ்வளோ தண்ணியாக இருக்குது, இப்படி தண்ணியாக இருக்காது. நல்லா திக்காக வந்துடும். நீங்கள் பார்த்தாவே தெரியும். அப்புறம் காட்டுறேன் இது இருக்கிறத. இந்த குலோப்ஜான் வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு செய்ய தரும். ஆனால் பிகினர்ஸ் யாருக்காவது செய்ய தெரியல அப்படின்னா சிம்பிளாக செய்கிற மாதிரி, இது ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி செய்ய தேவையில்ல. எந்த அளவுக்கு நம்ம வேலையை ஈஸியாக செய்யணுமோ அந்த அளவுக்கு செஞ்சு போட்டிருக்கேன். அந்த குலோப்ஜாமுன் நல்லா ஊறி வந்துடும். இப்போதைக்கு சூடாக இருக்கனால அப்படியே கேப் தெரியுது. ஊறிச்சுன்னா கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக குலோப்ஜாமுன் ஊறி வந்துடும். பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லலிஸ் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.